அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மெத். ஸோ வேர்ல்டு வார் 1 எப்படி உருவாச்சு, அது காரணங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதான் இட்ஸ் ஆஃப்டர்மெத்னும் போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்ருக்கோம். கோர்ஸ் ஆஃப் தி வார். ஸோ கோர்ஸ் ஆஃப் தி வார் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம காஸ் ஆஃப் தி வார் படித்தோம். காஸ் ஆஃப் தி வார்னால் ஏன் இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, என்ன காரணங்கள், அதுதான் படித்தோம். இப்போது வந்து இந்த செஷனில் கோர்ஸ் ஆஃப் தி வார் படிக்க போகிறோம். கோர்ஸ் ஆஃப் தி வார் அப்படின்னா வார் சமயத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நமக்கு கோர்ஸ் ஆஃப் தி வாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வாரிங் கேம்ப்ஸ், போர் செய்யக்கூடிய அந்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து இப்போ 2 கேம்பாக பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று சென்ட்ரல் பவர்ஸாக பிரிஞ்சுட்டாங்க, இன்னொன்று அலைஸாக பிரிஞ்சுட்டாங்க. சென்ட்ரல் பவர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க, அலைஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரிங் நேஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2. ஸோ போர் செய்யக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இப்போ 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. இந்த சென்ட்ரல் பவர்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப், ஸோ இந்த சென்ட்ரல் பவரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, துருக்கி அண்ட் பல்கேரியா, இந்த 5 நாடுகள் இருக்குது. இட்டாலி விச் வாஸ் ஏர்லியர் வித் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா ஹாஸ் லெஃப்ட். ஸோ இப்போ இட்டாலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜெர்மனிக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அவங்கள விட்ட அது தனியாக வந்துருச்சு. ஆஸ் அர் அட்டம் டு ரெக்கவர் ட்ரென்டினோ இன் நார்த் ஈஸ்ட் இட்டாலி. காரணம் என்ன அப்படின்னா இட்டாலி வந்து ட்ரென்டினோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து இவங்க கைப்பற்றணும்னு நினச்சாங்க, பட் முடியலை. அதனால் அவங்கள விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. when Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary. ஆனால் அந்த ட்ரென்டினோ அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இட்டாலியன்ஸ் தான் அதிகமானவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான ஃபுல் பவர் வந்து கிடைக்கல. இன்னமும் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட இதில் தான் இருந்தது. வாஸ் நாட் சப்போர்ட் பை ஜெர்மனி. ஸோ அந்த நாடு அவங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது ஜெர்மனி வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சு. ஆஸ்ட்ரியா ஹங்கேரி தான் அதோட பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டதுனால இவங்க ஜெர்மனியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இட்டாலி ரிமைண்ட் அ நியூட்ரல் கண்ட்ரி when the war broke out. ஸோ இப்போ போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட்டாலி வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் ஈக்குவலாக இருந்தது, நியூட்ரலாக இருந்தது. யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி அது தனிச்சு நின்றுச்சு. பட் இட் டிசைடட் டு என்டர் தி வார் ஹோப்பிங் டு கெயின் தி டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். ஆனால் வாரில் வந்து அது பங்கு எடுத்துக்கணும்னு நினச்சது. எதுக்காக அப்படின்னா நார்த் ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளை இது கைப்பற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து போர்க்களத்துக்குள்ளே இறங்குது. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி சைன்ட் தி சீக்ரெட் ட்ரீட்டி ஆஃப் லண்டன் இன் ஏப்ரல் 1915. ஸோ லண்டனில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. யார்? பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, இட்டாலி 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன நடக்குதுன்னா பை விச் இட்டாலி அக்ரி டு என்டர் தி வார் அகேன்ஸ்ட் தி சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ இப்போ இட்டாலி வந்து சென்ட்ரல் பவர்ஸை எதிர்த்து போர் செய்கிறதுக்காக இவங்க ஒத்துக்கிறாங்க. எதுக்காக ஒத்துக்கிறாங்கன்னா இன் ரிட்டர்ன் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் தி வார். இந்த போர் முடிஞ்ச உடனே இவங்க எந்தெல்லாம் நாடு, ஸோ இப்போ ட்ரென்டினோ கேட்டாங்க இல்லைங்களா இட்டாலி, ஸோ அந்த மாதிரி தேவையான நாடுகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த போர்க்களத்தில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லிட்டு இப்போது இட்டாலி வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸோட சேர்ந்துக்குச்சு. அவங்க சீக்ரெட்டாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அடுத்து அலைஸ். ஸோ இவங்க செகண்ட் குரூப் இல்லையா. 9 ஸ்டேட்ஸ் தட் அப்போஸ் தி சென்ட்ரல் பவர்ஸ் வேர். இப்போ 9 நாடுகள் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமானியா அண்ட் கிரீஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து 9 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ரொமானியா அண்ட் கிரீஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் தி சென்ட்ரல் பவர்ஸ் இன் 1916 and 1917. ஸோ இப்போது ரொமானியா, கிரீஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் மேலே போர் தொடுக்குறாங்க 16ல் 17ல் ரெஸ்பெக்டிவ்லி. பட் பிளேட் லிட்டில் பார்ட் இன் தி வார். ஆனால் இவங்களுடைய பங்கேற்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொமானியாவும் கிரீஸும் தான் வந்து போருக்காக போர் தொடுத்தாங்க. ஆனால் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. மோஸ்ட் அமெரிக்கன்ஸ் வாண்டட் த கண்ட்ரி டு ரிமைன் நியூட்ரல். ஆனால் அமெரிக்க நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க. போர் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ். அண்ட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 years the United States gave only moral support and valuable material aided to Britain and France. ஸோ மக்களுடைய கருத்து வந்து போர்க்களத்துக்கு போகக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டே இருந்ததுனால என்ன பண்ணாங்க, மாரல் சப்போர்ட் மட்டும் கொடுத்தாங்க. அதோடய போருக்கு இவங்க நேரடியாக போய் பங்கேற்கல. தேவையான எய்ட்ஸும் அந்த வார் எய்ட்ஸும் அந்த போர்க்கருவிகள் கூட பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கொடுத்து உதவிட்டு இருந்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆனால் இவங்க நேரடியாக போருக்கு போகலை. சார்ஸ் அபார்டிவ் அட்டம்ஸ் ஃபார் பீஸ். ஸோ இப்போ சார்ஸ் அப்படிங்கிறவருடைய அட்டம்ஸ் என்ன இந்த பீஸ்க்காக, அமைதி நிலவரத்துக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சார் நிக்கோலஸ் II ஆஃப் ரஷ்யா suggested தி பவர்ஸ் that they meet together to bring about an era of universal peace. ஸோ இப்போ ரஷ்யா நாட்டை சார்ந்த சார் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அமைதி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு. இன் ரெஸ்பான்ஸ் 2 பீஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட். ஸோ இவர் கூப்பிட்ட மாதிரியே சரி நம்ம ரொம்ப அமைதியை காப்போம்,
போர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி. ஸோ அது 2 நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேக் இன் ஹாலண்ட், ஹேக்யூ ஹாலண்டில் நடக்குது. 1899 ஒன்று நடக்குது, 1907 நடக்குது. ஸோ 2 பீஸ் கான்ஃபரன்ஸும் பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா ஹேக்யூ ஹாலண்டில் தான் நடக்குது. பட் இன் வெயின். ஆனால் அந்த 2 அமைதிக்கு உண்டான அந்த மீட்டிங்கும் என்ன ஆச்சு அப்படின்னா தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. ரஷ்யா ஃபாட் ஆன் தி சைட் ஆஃப் தி அலையன்ஸ். இப்போ ரஷ்யா நாடு யாருக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அலையன்ஸுடைய குரூப்புக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ஏற்கனவே அவங்க அதில் தானே இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா வந்து அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ஆல்ரெடி இங்கே போரில் இறங்குனது யாருன்னா ரொமானியாவும் க்ரீஸும் தான் இறங்குச்சு. ஆனால் இப்போ வந்து ரஷ்யா முடிவு எடுத்துச்சு இவங்க பக்கம் போர் செய்கிறதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. வார் இன் வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட். ஸோ இப்போது வெஸ்டர்ன் சைடு வந்து வார் நடக்க ஆரம்பிக்குது, ஃப்ரெஞ்சு பக்கமும் வார் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஜெர்மனி ஸ்டீம் ரோல்ட் அண்ட் ஸ்மாஷ்ட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். ஸோ இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னா பெல்ஜியமுடைய மக்களை வந்து இவங்க ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுமைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைட் ஆஃப் தி அலைஸ் த பேர்டன். இப்போது ஜெர்மனி ஒரு பக்கம் இருக்குது இல்லையா, பவர்ஸ், அவங்களுடைய சென்ட்ரல் பவர்ஸ் பக்கம் தான் ஜெர்மனி, அலைஸ் தான் வந்து இவங்க ஃப்ரெஞ்ச் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த அலைஸும் இப்போ சென்ட்ரல் பவர்ஸும் சண்டை போடும்போது அந்த பக்கம் ஜெர்மனி இருக்காங்க. ஸோ அலைஸோடைய சண்டை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா த பேர்டன் ஆஃப் தி ஃபைட்டிங் ஃபெல் ஆன் ஃப்ரெஞ்ச் ஆர்மி. ஸோ மொத்த போருடைய பேர்டனும் கஷ்டங்களும் யார் பக்கம் போய் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுடைய ஆர்மி பக்கமே மொத்த போரும் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்து ஏற்பட்டு போச்சு. வித்தின் அ மந்த் பாரிஸ் சீம்ட் ஆல்மோஸ்ட் டூம்டு. ஸோ ஒரு சில மாதத்துக்குள்ளேயே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாரிஸ் நகரம் முழுசாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு போர் வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. பேட்டில்ஸ் ஆஃப் டெரன்பர்க் அண்ட் மார்ன். மீன்வைல் ரஷ்யா ஃபோர்ஸஸ் இன்வேடட் ஈஸ்ட் ப்ருஷியா. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யாவுடைய அந்த ஆர்மியெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஈஸ்ட் ப்ருஷியா அப்படிங்கிற அந்த இடத்த வந்து கைப்பற்றுறாங்க. ஜெர்மனி டிஃபீட்டட் தெம் இன் டெசிசிவ்லி. ஸோ உடனே இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, இவங்க போய் அதை ஈஸ்ட் ப்ருஷியாவை கைப்பற்றிட்டாங்க இல்லையா, இவங்க இப்போ மறுபடியும் ஜெர்மனி போயிட்டு ரஷ்யா மேலே போர் தொடுத்து அவங்கள வந்து தோற்கடிச்சிடுறாங்க. யார்? ரஷ்யாவை. இன் பேட்டில் ஆஃப் டெனன்பர்க் In the Battle of Tannenberg, Russia suffered heavy losses. ஸோ இந்த டெரன்பர்க் அப்படின்ற இடத்துல நடந்த இந்த போரில் யாருக்கு, ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த போரில் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இழப்புகள் வந்து சந்திச்சிருச்சு. எட் திஸ் காஸ் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஹெல்ப் டு ரிலீவ் த ப்ரெஷர் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஸோ இந்த ஒரு இதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேருந்து அதோடைய ப்ரெஷர்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்துடணுன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. த ஃப்ரெஞ்ச் ஆர்மி மேட் ஆல் அவுட் இஃபெக்ட்ஸ் டு டிரைவ் அவே தி இன்வேடட் ஜெர்மன்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த ஆக்கிரமிப்புகள், ஜெர்மனியுடைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிடணும்னு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களால அது முடியல. பட் தி பேட்டில் ஆஃப் மார்ன் early September 1914. ஸோ இப்போ மார்ன் அப்படின்ற இடத்துலையும் பேட்டில் நடக்குது. பேட்டில்ஸ் ஆஃப் டெனன்பர்கில் ஜெர்மனி ஜெயிச்சிடுது. பேட்டில் ஆஃப் அந்த மார்ன் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய பேட்டிலில் செப்டம்பர் 1914 நடக்குது. த ஃப்ரெஞ்ச் சக்சீடட் இன் புஷிங் பேக் தி ஜெர்மனி. இப்போது ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனியை வந்து தோற்கடிச்சிடுது. ஸோ அங்கே அவங்க ரஷ்யா தோற்று போச்சு, இங்கே வந்து ஜெர்மனி தோற்று போச்சு அந்த ஒரு போரில். பாரிஸ் வாஸ் தட் சேவ்டு. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா பாரிஸ் நகரத்தை வந்து காப்பாற்றிக்க அவங்களால முடிஞ்சிச்சு. த பேட்டில் ஆஃப் மார்ன் இஸ் அ மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ பேட்டில் ஆஃப் வார் அப்படின்றது வந்து இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னாவே எந்த போர் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் மார்ன் அப்படிங்கிற போர் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்னென்னா பெரிய குழி நோண்டிக்கிட்டு அந்த குழிக்குள்ளே பதுங்கி இருந்து இவங்க போர் செய்வாங்க. அதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ். ட்ரென்ச்சஸ் அப்படின்றது ஒதுவில் டிச் மாதிரி இப்போ நம்ம தண்ணி கால்வாயை கட்டுவோம் இல்லையா தண்ணி போகிறதுக்காக, அந்த மாதிரி தான் அது குழிப்பள்ளங்கள் தோண்டியிருப்பாங்க. டக் பை ட்ரூப்ஸ் எனேபிள் சோல்ஜர்ஸ் டு சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமி ஃபயர். ஸோ இது வந்து குழி மாதிரி தோண்டி எடுத்திருப்பாங்க. இந்த சோல்ஜர்ஸ் வந்து இதை செஞ்சுருப்பாங்க. எதுக்காகனா இவங்க ரொம்ப சேஃபாக அங்கே நின்றுக்கிட்டு எனிமியுடைய பவர்லேருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழி தான் வந்து இந்த ட்ரென்ச். த டிப்பிக்கல் ட்ரென்ச் சிஸ்டம் இன் வேர்ல்டு வார் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 4 ட்ரென்ச் லைன்ஸ் ரன்னிங் பேரலல் டு ஈச் அதர். ஸோ இப்போ இந்த ட்ரென்ச்சஸ் கொண்டு வந்ததுனால இந்த ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா
வழி நெடுக்க ரொம்ப தூரத்துக்கு பேரலாக அப்படியே பக்கத்தில் நம்ம 2 லைன் பக்கத்தில் வரைஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த நாட்டுடைய குழி அந்த ஒரு பக்கமும் இன்னொரு நாட்டுடைய குழி அந்த பக்கமும் எவ்வளோ லாங்கில் இருந்துச்சோ அந்த நாடு எவ்வளோ லாங் இருந்ததோ ரெண்டுமே குழிகள் வந்து தோண்டிக்கிட்டு அவங்க போர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈச் ட்ரென்ச் வாஸ் டக் இன் அ டைப் ஆஃப் ஜிக்ஸாக். ஸோ ஒவ்வொரு ட்ரென்ச்சும் எந்த ஷேப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிக்ஸாக்கில் வந்து இந்த குழியை வந்து நோண்டியிருக்காங்க. ஸோ தட் நோ enemy ஸ்டாண்டிங் அட் ஒன் end could fire for more than a few yards down its length. ஸோ இதனால் இந்த ஜிக்ஸாக்கால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த enemy ரொம்ப சில யார்ட்ஸ் கூட வந்து அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அது வந்து இருந்துச்சு. The main line of trenches were connected to each other. ஸோ அந்த ஒரு மெயின் லைன் ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து மற்ற ட்ரென்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டு தி ரியர் பை அ சீரீஸ் ஆஃப் லிங்கிங். ஸோ ஒரு லிங்க் மட்டும் அதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக அப்படியே குழி மாதிரி நோண்டிக்கிட்டே போகாமல் அங்கங்கே குழிகள் அதெல்லாம் வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. த்ரூ விச் ஃபுட். ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு கனெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபுட்டு, அம்யூனிஷன்ஸ் அப்படின்னா போர்க்கருவிகள், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ்னால் புதுசாக போர்க்களத்துக்கு வரக்கூடிய அந்த மக்கள், மெயில்னா தகவல், அண்ட் ஆர்டர்ஸ் வேர் டெலிவர்ட். போர் செய்யலாம் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு ஒவ்வொரு ட்ரென்ச்சும் லிங்க் பண்ணக்கூடிய அந்த லிங்க் இருந்தது இல்லைங்களா, அது மூலயமா எல்லாத்தையும் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The sheer quantity of bullets and shells flying through the air in the battle conditions of First World War compelled soldiers to burrow into the soil to obtain shelter and survive. ஸோ தொடர்ந்து புல்லட்ஸுடைய சத்தமும் தொடர்ந்து பாம்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால அடிக்கடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து இவங்களை அந்த ஒரு ட்ரென்ச்சுக்குள்ளேயே அந்த குழிக்குள்ளேயே தங்களை அப்படியே புதைச்சி இருந்துக்கிட்டே வந்து அவங்க போர் வந்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அவங்கள வந்து பத்திரமா அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சர்வைவ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த ட்ரென்ச்சுக்குள்ளேயே பதுங்கி இருந்து போர் செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அடுத்து பேட்டில் ஆஃப் வெர்டன்ன்ற இடத்துல நடந்தக்கூடிய போர் என்ன ஆச்சு அப்படின்னா பிட்வீன் ஃபெப்ரவரி அண்ட் ஜூலை 1916 த ஜெர்மன்ஸ் அட்டாக்ட் வெர்டன். ஸோ ஃபெப்ரவரி ஜூலை 1916 அந்த ஃபெப்ரவரியிலேருந்து ஜூலைக்குள்ளார இப்போ என்ன ஆகுதுன்னா ஜெர்மன் மறுபடியும் இப்போ வெர்டன் அப்படிங்கிற இதை வந்து அட்டாக் பண்ணுது. த ஃபேமஸ் ஃபோர்ட்ரஸ் இந்த ஃப்ரெஞ்ச் லைன். ஸோ ஃப்ரெஞ்ச் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்ரஸ்ன்றது ஃபோர்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ட் தான் வந்து வெர்டன் அப்படின்ற இடத்துல இருந்து. ஸோ அது மேலே இப்போ இவங்க தாக்குதலை ஏற்படுத்திடுறாங்க. இந்த 5 month பேட்டில் ஆஃப் வெர்டன். ஸோ வெர்டன் வார் எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம் நடந்துச்சு. 2 million men took part and half of them were killed. ஸோ இந்த போரில் வெர்டன் போரில் 2 million ஆட்கள் வந்து போர்க்களத்துக்கு வந்தாங்க. அதில் பாதிக்கு மேலே இறந்துட்டாங்க. The British offensive against Germans occurred near the river Somme. ஸோ இந்த பிரிட்டிஷ் மக்கள் வந்து இவங்க மேலே ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்ட் ஜெர்மனியை எதிர்த்து இவங்க பண்ணும்போது அது எங்கே நடந்துச்சு, பிரிட்டிஷும் ஜெர்மனி எப்போ எதிர்த்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சோம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது. In this 4th month battle of Somme, Britain lost 20,000 men on the first day. ஸோ இப்போ 4வது மாதம் ஒரு பேட்டில் நடக்குது, இந்த சண்டை நடக்குது. அதில் என்ன ஆகுதுன்னா பிரிட்டன் நாட்டை சார்ந்த 20,000 மனிதன் ஒரே நாள் அந்த போர் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லேயே 20,000 மனிதர்கள் வந்து இறந்து போகிறாங்க. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in favor of the Allies. ஸோ இப்போ இந்த பேட்டில் ஆஃப் வேர்டனில் என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னா வார் வந்து அலையன்ஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ணுறாங்க. வார் இன் ஈஸ்டர்ன் அண்ட் ரஷ்யன் ஃப்ரண்ட். ஸோ இப்போ ஈஸ்டர்ன் பக்கமும் ரஷ்யன் ஃப்ரண்ட்லேயும் போர் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபிட்டட் தி ஆஸ்திரேலியன்ஸ். ஸோ ஈஸ்டர்ன் பக்கம் போயிட்டு ரஷ்யாவுடைய அந்த ட்ரூப் அவங்களுடைய ஆர்மிஸ் என்ன பண்ணுதுன்னா ஆஸ்திரியன்ஸை வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரஷ்யா கிட்ட. பட் தி ரஷ்யன்ஸ் வேர் இன் டர்ன் டிஃபீட்டட் பை தி ஜெர்மனி. அதே மாதிரி இப்போ ரஷ்யாவை யார் தோக்கடிக்கிறான்னு பார்த்தா ஜெர்மனி தோக்கடிது. ஆஸ்திரியன்ஸ் ஜெர்மனி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறவங்க சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ ரஷ்யா ஜெயிக்குது, ரஷ்யாவை ஜெர்மனி தோக்குது. ஸோ மாற்றி இவங்க போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest. ஸோ ரஷ்யா பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி வந்து ரொம்ப அதிகமான ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லை, அதனால் நிறைய இழப்புகளை வந்து இவங்க சந்திக்க வேண்டியது இருந்தது. In 1917 the Tsarist regime in Russia was overthrown in a revolution. ஸோ இப்போ 1917 சாரிஸ்ட் ரெஜிம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி வந்து சுத்தமாகவே வந்து போயிடுச்சு. ஓவர்த்ரோன்னா மொத்தமாகவே அழிக்கப்பட்டுட்டாங்க. Russia wanted peace and consequently signed the Treaty of Brest-Litovsk
3 March 1980. ஸோ இப்போ வித் ஜெர்மனி. ஸோ இப்போ ரஷ்யா என்ன டிசைட் பண்ணிச்சுன்னா படுதோல்வி அடைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு, அதனால இவங்களுக்கு வந்து அமைதி வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் ஜெர்மனியோட என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு ட்ரீட்டி, ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக இவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த ட்ரீட்டியுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டவுஸ்க் அப்படிங்கிற அந்த ட்ரீட்டியில் இவங்க சைன் பண்ணுறாங்க. 3 March 1918 இது நடக்குது. ஆஃப்டர் திஸ் த பொசிஷன் ஆஃப் ஜெர்மனி பிகேம் ஸ்ட்ராங். ஸோ இப்போது ஜெர்மனிக்கு வந்து என்னாச்சு, ரஷ்யாவையே இவங்க வந்து வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது, இவங்களுடைய பவர் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இட் அப்பியர்ட் ஆஸ் இஃப் தி அலைஸ் வேர் கோயிங் டு லாஸ். ஸோ இதனால் ஒரு யூகம் வந்துச்சு. என்ன யூகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலைஸ் வந்து கண்டிப்பாக தோக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம் ஏற்பட்டுருச்சு. However, US came to their rescue and played the final decisive role in crushing Germany. ஸோ இப்போ கடைசியாக இந்த போர்க்காலத்துக்குள்ளே யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை அலைஸ் பக்கம் தானே யூஎஸ்ஏ இருக்குது. ஸோ யூஎஸ்ஏ இப்போ என்ன பண்ணுது, இவங்களோட ஹெல்ப்புக்கு வருது. ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து இவங்க வகிக்கிறாங்க. அந்த வாரில் ஜெர்மனியை இப்போ சுத்தமாக அழிச்சிடுறாங்க, க்ரஷ் பண்ணிடுறாங்க. மைனர் ட்ரேட்டர்ஸ் ஆஃப் வார்ஸ். ஸோ சின்ன இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக நடந்த விஷயம். ஸோ இது சின்னதாக நடந்தக்கூடிய ஒரு விஷயம். மைனர் ட்ரேட்டர்ஸ் ஆஃப் வாரில் மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, துருக்கி ஆல்சோ ஃபாட் ஆன் தி சைட் ஆஃப் தி சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ துருக்கின்ற நாடு வந்து சென்ட்ரல் பவர்ஸ் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது. தோ துருக்கி மெட் வித் இனிஷியல் சக்ஸஸ் அந்த அலைஸ் சஃபர்ட் ரிவர்சஸ். ஸோ இப்போ துருக்கி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா துருக்கி தான் ஜெயிச்சிக்கிட்டே இருந்தது. அலைஸ் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு. பர்டிகுலர்லி இன் மெசபட்டாமியா அண்ட் கேலிபோலி. ஸோ மெசபட்டாமியான்ற இடத்துலையும் கேலிபோலி அப்படிங்கிற இடத்துலையும் தான் வந்து இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. அல்டிமேட்லி துருக்கி வாஸ் டிஃபீட்டட். ஆனால் துருக்கி வந்து கடைசியாக இந்த மெசபட்டாமியும் கேலிபோலியும் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பிகினிங் ஸ்டேஜில் துருக்கியை ஜெயிச்சுட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அலைஸ் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த துர்க்ஸ் ட்ரை டு அட்டாக் சூயஸ் கெனால். ஸோ இப்போ துருக்கி பீப்புள் எதை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூயஸ் கெனால், பட் வேர் ரிப்பல்ஸ்ட். ஆனால் அவங்கள வந்து அவங்க எதிர்த்து அனுப்பிச்சிடுறாங்க வெளியே. பிரிட்டன் அக்கர்ட் துருக்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்டைன் அண்ட் சிரியா. ஸோ இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா துருக்கி மேலே இப்போ அட்டாக் பண்ணுது. எங்கெங்கே அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கில் பண்ணுறாங்க, பாலஸ்டீனில் பண்ணுறாங்க, அடுத்து சிரியா அப்படிங்கிற நேரத்துலையும் பிரிட்டனும் துருக்கியும் இப்போ மோதிக்கிறாங்க. In Arabia, taking advantage of the growing Arab nationalism, a revolt was engineered by the British agent. ஸோ இப்போ அரேபிய நாட்டில் வந்து நேஷ்னலிசம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நடந்துருது. என் நாடு என் மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு நாட்டு இது மேலே இருந்ததுனால இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஏஜென்ட் மூலயமா அங்கே ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுட்டுருக்கு. மத பிரச்சனை மாதிரி அந்த நாட்டுடைய பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுருச்சாங்க. பிரிட்டன் அட்டாக் துருக்கி டைரக்ட்லி அண்ட் ட்ரை டு கேப்சர் கான்ஸ்டாண்டினோப்பிள். ஸோ இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுது, டேரெக்டாக போய் துருக்கியை தாக்குதல் பண்ணுது. தாக்கிட்டு அந்த கான்ஸ்டாண்டினோப்பிளை வந்து இவங்க கைக்கு எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிடுறாங்க. பட் தி துர்க்ஸ் புட் அப் அ பிரேவ் ஃபைட். ஆனால் இப்போது துர்க் பீப்புள் வந்து விட்டு கொடுக்காம ரொம்ப தைரியமான ஒரு போர் வந்து பிரிட்டன் நாட்டை எதிர்த்து போடுறாங்க. இந்த ஃபார் ஈஸ்ட். ஸோ ஃபார் ஈஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா சைனா ஆல்சோ ஜாயின் தி அலைஸ். ஸோ இப்போ அலைஸ்க்கு இன்னொருத்தர் யார் வந்து ஏற்கனவே அவங்க 9 ஸ்டேட் தானே அலைஸ், இப்போ சைனாவும் வந்து சேர்ந்துக்குது. ஜப்பான் இஸ் ஏபிள் டு கேப்சர் தி ப்ரொவின்ஸ் ஆஃப் கியாச்சவ் கிவன் பை தி ஜெர்மன்ஸ் டு சீனா in the province of ஷான்டங். ஸோ ஷான்டங் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கியாச்சவ் அப்படிங்கிற இடத்த வந்து யார் கேப்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணிக்குது. ஸோ ஜப்பான் கேப்சர் பண்ணதுனால கேப்சர் தி ப்ரொவின்ஸ் ஆஃப் கியாச்சவ் கிவன் பை ஜெர்மனி. ஏன்னா இப்போது ஜெர்மனி நாட்டுக்காரங்க வந்து சைனாக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்க. இந்த இடம் கியாச்சவ் அப்படிங்கிற இடத்த ஜெர்மனி நாட்டுக்காரங்க சைனாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து இப்போ ஜப்பான் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. There was no war in the Far East. ஆனால் ஃபார் ஈஸ்ட்டில் பெரிய போர்கள்லாம் எதுவும் அங்கே நடக்கலை. ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் தி அக்கேஷன் டு த்ரெட்டன் சீனா இன்டு சீசிங் வேல்யூபிள் கன்செஷன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ். ஸோ இதை பயன்படுத்தி ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சைனாவை மிரட்டி பார்த்து தன்னுடைய வேல்யூ என்ன அப்படின்றத அதுக்கு சொல்ல முற்பட்டுருச்சு. இந்த பால்கன். ஸோ போர்க்காலத்தில் பால்கனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது ஆஸ்ட்ரியோ ஜெர்மன் ஆர்மி இன் கோஆர்டினேஷன் வித் பல்கேரியா கிரஷ்ட் செர்பியா. ஸோ இப்போ ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, பல்கேரியா இந்த 3 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது, செர்பியான்ற நாட்டை வந்து அழிச்சிடுறாங்க. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். ஸோ இப்போ செர்பியா யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய கண்ட்ரோலுக்கு சுத்தமாக போயாச்சு. ரொமானியா வாட்ச் த கோர்ஸ் ஆஃப் தி வார் இன் ஆகஸ்ட் 1916 ஜாயின் தி அலையன்ஸ். ஸோ ரொமானியா இதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அலையன்ஸோட இவங்க சேர்ந்துடுறாங்க ஆகஸ்ட் 1916. ரொமானியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரியோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ஸோ இப்போ ரொமானியாவும் யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோ ஜெர்மனுடைய கண்ட்ரோலுக்கு இப்போ ரொமானியாவும் போயாச்சு.
ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஆக்கிரமிப்புகள்லாம் என்ன ஆச்சு, அதோடைய ஃபேட்னா அதோடைய விதி என்னென்ன ஆச்சு அப்படின்னா, த ஜெர்மன் காலனிஸ் இன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா வேர் ஆல்சோ அட்டாக்ட் பை தி அலைஸ். ஸோ அலைஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, அலைஸ் கேம்ப் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்டும் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஜெர்மன் நாட்டை சார்ந்த காலனிஸ் இருந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் தீஸ் காலனிஸ் வேர் குவைட் ஃபார் ஃப்ரம் ஜெர்மனி, தே குட் நாட் ரிசீவ் எனி இமீடியட் ஹெல்ப். ஸோ இந்த காலனிஸ் வந்து ஜெர்மன் நாட்டை விட ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால உடனடியாக எந்த ஹெல்ப்பும் அவங்களால கொண்டு வர முடியலை. அண்ட் தேர்ஃபார் சரண்டர் டு த அலையன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த காலனிஸ் எல்லாம் இப்போ அலைஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுறாங்க. இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்திரேலியன் ஆன்ஸ்லாட். ஸோ இப்போ இட்டாலி வந்து ஆஸ்திரேலியாவுடைய இதுக்கு இரையாயிடுறாங்க. இட்டாலி ஃபார்ம்லி ஜாயின் தி அலைஸ் இன் தி வார் இன் மே 1916. ஸோ 1916 இட்டாலி இப்போ போயிட்டு அலைஸோட சேர்ந்து போரில் இறங்குறாங்க. இட்டாலியன்ஸ் ஒரு ஃபைட்டிங் வித் தி ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் கண்டினியூ டு சஸ்டைன் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இட்டாலி யாருக்கிட்ட டேரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியன்ஸுடைய ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் தன்னை பத்திரமா பாதுகாத்துக்கணுன்ற ஒரு விஷயம் ஒரு அவேர்னஸோடய அவங்க இருக்காங்க. ஆனால் when the Germans came to Austria's help, ஜெர்மனி எப்போ ஆஸ்திரியாவோட ஹெல்ப்புக்கு வந்துச்சோ இட்டாலி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஜெர்மன் வந்தோடனே இட்டாலியோட மொத்த பவர்ஸும் போயிடுச்சு. சென்ட்ரல் பவர்ஸ் விக்ட்ரி. ஸோ இப்போ சென்ட்ரல் பவர்ஸுடைய அந்த வெற்றிகள் என்னெல்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, சென்ட்ரல் பவர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைட் பெல்ஜியம் அண்ட் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த போரெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, பெல்ஜியம் அப்படிங்கிற நாடும் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த நார்த் ஈஸ்ட், போலாண்ட், செர்பியா, ரொமானியா இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. த எபி சென்டர் ஆஃப் தி ஸ்ட்ரகிள் வாஸ் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் சீஸ். ஸோ இவங்க மெயினாக போர்கள் நடந்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயும் கடல்லையும் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆஸ் தி அலைஸ் கண்ட்ரோல் த சீ ரூட், தி கட் ஆஃப் தி சப்ளை ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ரீச்சிங் த சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ இப்போ அலைஸ் தான் வந்து இந்த கடல் வழியை வந்து அலைஸ் உடைய கண்ட்ரோலில் தான் இருந்ததுனால என்ன பண்ணுதுன்னா, ஜெர்மனி நாட்டுக்கு போகக்கூடிய இந்த சென்ட்ரல் பவர்ஸ்க்கு நாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய சாப்பாடு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. இந்த வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் சஃபர்ட் ஃப்ரம் ஹங்கர் அண்ட் ப்ரைவேஷன். ஸோ இவங்க வந்து கடல் வழியாக அவங்களோட சாப்பாடு மற்ற மெட்டீரியல்லாம் அனுப்பாமல் விட்டதுனால ஜெர்மனி நாட்டிலையும் ஆஸ்திரியா நாட்டிலையும் இப்போ மக்கள் பெண்களும் குழந்தைகளையும் சாப்பாடு இல்லாமல் எல்லா தேவைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பசியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜெர்மனி நாட்டை சார்ந்தவங்களும் ஆஸ்திரியா நாட்டை சார்ந்தவங்களும். ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து பை ஏர். ஸோ இப்போ ஜெர்மனிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. கடல் வழியாக வரக்கூடிய அந்த இதை தானே நீ கட் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ இவங்க டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஏரில் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாண்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பை ஏர் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸில் வான்வெளி சண்டை வந்து இப்போ மூண்ட ஆரம்பிச்சிச்சு. பாம்ஸ் வேர் த்ரோன் ஆன் லண்டன். ஸோ அப்படியே மேலே ஏரோப்ளைன்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா லண்டன் மேலே பாம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிளேசஸ் வேர் மேஜர் ஃபேக்ட்ரிஸ். லண்டனில் எங்கெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சோ அது மேலெல்லாம் இப்போ பாம்ஸ் போட ஆரம்பிச்சிச்சு ஜெர்மனி. லேட்டர் ஏரோப்ளைன்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் டார்கெட்டிங் சிவிலியன் பாப்புலேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் வந்து இவங்க தாக்குதல் ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. த ஜெர்மன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் பாய்சன் கேஸ் அண்ட் சூன் போத் சைட்ஸ் ரிசார்ட்டட் டு யூஸ் இட். ஸோ இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, பாய்சன் கலந்த அந்த கேஸை வந்து பாம்ஸ் மூலயமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இதை எதிர்த்து போராடக்கூடிய இங்கிலாந்து நாடும் இதே தப்பை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போர்க்களத்தில். நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு தி வார். ஸோ இப்போது வான்வெளியில் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல் வழியாக, அதாவது நேவி ஃபோர்ஸஸ்லாம் இப்போ சேர்ந்து போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா வந்து போர் களத்தில் டைரெக்டாக இறங்குறாங்க. இன் 1916 நேவல் பேஸ் பேட்டில் ஆஃப் ஜட்லாண்ட் ஹேட் டேக்கன் பிளேஸ் இன் தி நார்த் சி. ஸோ நார்த் சீயில் பேட்டில் ஆஃப் ஜட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு போர் வந்து நடக்குது 1916. த பிரிட்டன் வந்து பேட்டில். இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடு தான் வந்து ஜெயிச்சிச்சு. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஸ்டார்டட் தேர் சப்மரைன் வார்ஃபேர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீர்மூழ்கியில் போயிட்டு சண்டை போடுறத வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த க்ரூசர்ஸ் வென்ட் ரோமிங் அபவுட். ஸோ அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களும் அவங்களுடைய போர்க்கப்பல்களும் இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கங்கே சுற்றிக்கிட்டு சண்டை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்ஃபரிங் வித் தி ஷிப்பிங் ஆஃப் தி அலையன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலையன்ஸோட ஷிப்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் போய் தலையிட்டு அவங்களெல்லாம் போய் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த ஜெர்மனி. ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் தி ஃபேமஸ் எம்டன் விச் பம்பார்ட் மெட்ராஸ். ஸோ அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு
ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்டன் அப்படிங்கிற ஒரு கப்பல். ஸோ அது எங்கே வந்து இதாச்சு அப்படின்னா மெட்ராஸில் வந்து அது பம்பார்ட் ஆகிடுச்சு. As a countermeasure to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain waters. ஸோ இதில் பயங்கர கோவம் வந்துட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஜெர்மனி என்ன பண்ணுது, சொல்லுது, ப்ரொக்ளைம்னா சொல்லுது 1917 சொல்லுது, நியூட்ரல் ஷிப்ஸை கூட நாங்கள் வந்து முழுக செஞ்சுருவோம். அதாவது போர்க்கல் செய்யாத ஆர்டினரி ஷிப்ஸ் இருக்குது, அப்புறம் சண்டைக்குள்ளே இறங்காத ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் கூட நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. திஸ் meant that all ships in Britain waters, whether owned by countries involved in the war or not, would be targeted for German submarines. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த கப்பல்கள் அது போர் பண்ணலையோ இப்போ ஜெர்மனியுடைய சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல் அது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே அழிச்சிருவோம் அப்படிங்கிறத மாதிரி அவங்க சொல்கிறாங்க. லுசிட்டானியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் டார்பிடோட் பை தி ஜெர்மன் சப்மரைன். ஸோ இப்போ ஜெர்மன் சப்மரைன் என்ன பச்சு அமெரிக்கா நாட்டை சார்ந்த லுசிட்டானியா அப்படிங்கிற கப்பலை இப்போ இவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ரிசன்ட்மெண்ட் இன் தி USA. ஸோ இதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருது யூஎஸ்ஏல. அண்ட் பிரசிடென்ட் வில்சன் டிக்ளேர்ட் வார் அகேன்ஸ்ட் ஜெர்மனி in 1917. ஸோ இப்போ யூஎஸ்ஏக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே பிரசிடென்ட் வில்சன் இருக்கார் அந்த சமயத்தில். அப்போ அவர் என்ன பண்ணார், ஜெர்மன் மேலே டைரெக்டாக போர் தொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார் ஏப்ரல் 1917. அமெரிக்கன்ஸ் என்ட்ரி வித் இஸ் எனார்மஸ் ரிசோர்ஸஸ் மேட் அலைடு விக்ட்ரி அ ஃபார்கான் கன்க்ளூஷன். ஸோ இப்போ அமெரிக்கா என்ட்ரி ஆன உடனே, ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, அமெரிக்கன்ஸுடைய படைகள் அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால அலையட்ஸ் வந்து இப்போது வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கன்க்ளூஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மன் சப்மரைன்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ். ஸோ ஜெர்மனுடைய அந்த சப்மரைன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வார்ஃபேஸாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டியூரிங் மார்ச் அண்ட் ஏப்ரல் 1917 about 600 merchant ships were sunk. ஸோ மார்ச் 1917 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 600 மர்ச்சன்ட் ஷிப்ஸ்னால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரும் இல்லைங்களா. ஸோ அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஜெர்மன் சப்மரைன் என்னாச்சு முழுகடிச்சிச்சு, அத்தனையும் இவங்க அழிச்சிட்டாங்க அந்த போரில். ஸோ தேங்க்யூ, டேக் கேர், நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.